ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது உழைச்சு முன்னேறணும் அப்படின்ற மாரி தான் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா, விஜய் பார்த்தீங்கன்னா, மல்லி இனிமே வந்து கஷ்டப்படவே கூடாது. அவள வந்து சந்தோஷமா நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பரவால்ல. ஸோ, நம்ம போயிட்டு மிகப்பெரிய கம்பெனியில போயிட்டு ஏசில உக்காந்துட்டு சொகுசா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சா ஆவாது. ஸோ எந்த வேலை இருந்தாலும் நம்ம இறங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய் என்ன பண்றாருன்னா, ஒரு கார் ஷோரூமுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கா தான் வந்து சேர்றாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியோட கார வந்து தொடச்சுக்கிட்டு, அது எல்லாத்தையும் வந்து சர்வீஸ் ஃபுல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு, இது செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்பன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு, "ஓ! மிகப்பெரிய ஒரு ஷோரூம்ல சொகுசா வந்து எல்லாமே ஏசி போட்டு உக்காந்துட்டு சம்பாதிக்குவேன்னு பார்த்தா, இப்ப என் கார தான் நீ தொடச்சுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு உனக்கு சேரக்கூடிய பணம் வந்து நான் போட்ட பிச்சை தெரிஞ்சுக்கோ!" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இத பார்க்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்துட்டு கடுப்பாகி, "ஏய்! ஃப்ராடு பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க நீயே இவ்ளோ பேசும்போது, எதுவுமே செய்யாம உண்மையா இருக்க நான் ஏன் வந்துட்டு வேலை செய்ய இந்த வேலை, அந்த வேலைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்றேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிறேன். நீ உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்ற மாரி தான் சொல்ல போறாங்க. நீ வந்து இப்போ என் கார தொடச்சிட்டு இருக்க. அடுத்து நீ எனக்காக என்னோட வேலை நீ என்னென்ன செய்ய போறன்னு பாரு. உன்ன என்னென்ன செய்ய வைக்க போறேன்னு பாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு பயங்கர திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா, இவன் முன்னாடி நம்ம எப்படி வாழணும், நம்ம மல்லிய எந்த அளவுக்கு வச்சுக்கணும், வெண்பாவையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து நடந்துக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.